ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ நேற்று நடந்ததை நினச்சிக்கிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கான் போல இருக்குது. அவனும் செரிஞ்சிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வரும்போது நம்ம ஹீரோயினும் காஃபி கப்போட வந்து நிற்கிறான். அவனும் எனக்கு இது எதுவும் வேண்டாம், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அதோட அப்படியே கட் பண்ணி நம்ம லிங்கை காட்டுறாங்க. இவன் ஒரு ரைட்டர் போல இருக்குது. இவன் எழுதின நாவல் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தான் போல இருக்குது. இவன் கேரக்டரை பார்த்த வகையில் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு வெல்விசராக இருக்கான். அப்போ தான் காட்டுறாங்க. அங்கே வந்து லூலு வரா. வந்தோன்னா நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம லிங்கும் கேட்குறான். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, என்னது ஹெல்ப்பா, நீ எந்த ஹெல்ப்பு கேட்க போகிறான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் அதை வந்து என்னட்ட கேட்குறா, நான் அவரும் சாதாரண ரைட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் நோஸ் கட் பண்ணி விட்டோன்னா உடனே இவனும் எதுவுமே சொல்லாமல் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து விறுவிறுன்னு போயிடா. லிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் எழுதின புக்கு சரியாக சேல்ஸ் ஆகலாம், நானே டென்ஸில் இருக்கேன், இவ வேற ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின்மே வந்து அவள் ஃப்ரெண்டு மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு நம்ம கூடிய சீக்கிரமே என் வேலை போனாலும் போயிருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே பாரு கிரியேட்டிவ் ஃபுட்டுன்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, நீ அதில் கலந்துக்க, உனக்கு தான் நல்லா குக்கிங் வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் பக்கத்தில் ஃப்ரெண்டு மூவா, நீ அழுகல உன் கண்ணீரில் மீனே ஓட விட்டலாம்னு சொன்னா போதும் போதும் கிண்டல் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சமான சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறா. ஏன்டா அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான்ல, அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. அவளும் ஃப்ரெண்டுகிட்டையும் இதை பற்றி சொல்லிட்டு இருப்பான், நான் அவனுக்காக எல்லாம் பண்ணுறேன், ஆனால் அவன் மேலே எனக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ அக்கறை, அவன் கோவமாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு தெரியல ஏதோ ஒரு சேஞ்சஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏன்னா அவர் வர நேரமாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர பார்த்தா வீடு இருட்டாக இருக்குது. ஏன் திடீர்னு இப்படி வீடு இருட்டாக இருக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ சுவிட்ச் போடுறதுக்கா அங்கே எங்கே அப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் சட்டையோட பட்டன்லாம் கழட்டிட்டு நிற்கிறான் போல இருக்குது. இவ்வளோ அவனோட பாடி அப்படி தொட்டு பார்த்துக்கிட்டு இது என்னது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி தடையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பொறுத்து பார்த்துட்டு டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு, என்னம்மா இன்னுமா தடையை பார்க்குற, அவனுக்கு சுவிட்சு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து ஓடிறா. நம்ம ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது வேணும்னு தான் நம்மளை தொட்டு பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோ உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மெதுவாக வர வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க, நம்ம வெளியே போவோமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்போவுமே வெளியே போக மாட்டான் போல இருக்குது, ஏன்டா அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால அன்ஃபேமிலியர் பிளேஸ்க்குலாம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் நம்ம போகலாமா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போவோமே, வெளியில் சாப்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரி வரேன், அது உனக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவனை ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ சொன்ன ரெஸ்டாரண்ட் இதுவாண்டு, ஆமாம்மா இங்கே ரொம்ப சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கேன், நான் ஆர்டர் பண்ணுறேன், இப்போ நீ சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த சாப்பாடு எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் செஞ்சுருப்பா போல இருக்குது. இவனும் அதெல்லாம் எடுத்து இவனுக்கு கொடுக்க, இவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவன் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ சாப்பிட்றதை இவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு அப்படி மனசு ஏதோ அலைப்பாயுது போல இருக்குது. ஐயோ ஏன் எனக்கு இப்படி மனசு அலைப்பாயுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து வெயிட்டரும், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமாக போயிடுது. ஐயோ இவர் ஒன்று என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு குப்புன்னு வைக்குது. ஐயோ நான் ஏன் இப்படி போயிட்டேன், இவரை ஏன் இந்த அளவுக்கு நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இந்த சாப்பாடுலாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்து டேபிளில் ஒருத்தர் நம்ம ஹீரோயின் வச்சுக்கிற பேக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு ராபர் போல் இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்குல்ல, இனிமேல் இங்கே வருவோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்து நம்ம ஹீரோயின் உள்ள பேக்கை வந்து பிடுங்கினவன் டக்குன்னு அவன் இடுப்பில் வச்சு இந்த கத்தியை எடுத்து கீரையில் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக கீறிடுது போல இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஓடி வந்தவ அதுக்கு மேலே பாவம் அவளால் ஓட முடியாமல் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறா. அவளை நம்ம ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கான். அந்த ராபரையும் கண்டுபிடிச்சாச்சு, போலீஸில் வந்து சேர்த்தாச்சுன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சிட்டு, உனக்கு ஏதாவது ஒன்றுண்டா என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்து இந்த லிங்க்கு வரான். நீ எப்படி இருக்கா, நான் உன்ட்ட ஒன்று பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இவனை தலையில் கை வச்சுட்டு, நான் உன்ட்ட எதுவும் பேசலை, தயவுசெய்து இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி லிங்க்கை வெளியே போக சொல்கிறான். ஆனால் லிங்க்கை நான் உனக்காக நான் ஒரு 2 நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒன்று பேடு ஒன்று குட்டு, ஃபஸ்ட்டு நான் உனக்கு பேடாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு டுல்லு என்னை பார்க்க வந்தா, அதாவது சியாவை உன்னிட்டேருந்து விளக்குறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ சரி அப்போனா அடுத்தது குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். குட் நியூஸா, அது நான் எப்போவுமே உன் பக்கம் இருக்கேன்ல, அதுதான் குட் நியூஸு. ஆமாம் என்ன திடீர்னு சியா மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை, நீ என்ன சியாவை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்டுக்கிட்டே இருக்க.
இருக்கா. நம்ம ஹீரோக்கா தலைவலி தாங்க முடியல, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்பா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன்னா சியாவை நீ மயக்கணுன்ட்டு அவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடு. சியா வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா, பேசாமல் நீ உன்னோட கம்பெனி சார்பாக அவளை வந்து கிரியேட்டிவ் ஃபுட் ஈவெண்ட்டில் வந்து அவளை கலந்துக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை நீ கொடுத்த ஐடியாலாம் போதும், இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வேறு வழி இல்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அந்த ஃபுட் ஈவெண்ட்டு கலந்துக்கிறதுக்காக அந்த பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதில் எப்படியாவது கலந்துக்கணும், என்னோட லெவலே மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் இங்கே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை பற்றி. ஏன் அவளை பற்றி எனக்கு இப்படி அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, அவள் எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே அவள் கிச்சனுக்கு வந்தவன் என்னன்னு தெரியல, என்னோட ஏசி வந்து ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சட்டையெல்லாம் அப்படி கலட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிறான், இவன் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டானே, இதை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை முடிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சட்டையை கழட்டிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் போல இருக்குது. இவன் எந்த மாதிரி பொண்ணுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினா அதை கண்டுக்காமல் அவள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதோட இவனும் உட்காந்துட்டு அப்படி தலைவலிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா, நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே தோளில் சாய வச்சு அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவன் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான். ஆமாம் உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ஆகலை, இல்லை உங்கள் அப்பா வந்தாரு திடீர்னு உனக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகலான்னு சொன்னா, அட பாவி எதுக்குடா எங்கள் அப்பா பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, எதுக்கு பணத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட வந்து ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறா, எதுக்காக நீ என் பேரை சொல்லி மூட்டை பணம் வாங்கினா, உனக்கு சொன்னால் புரியாதா, பாவம் அம்மாவும் முடியாமல் இருக்காங்க, நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பானா இல்லை இந்த மாதிரி உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பானா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கோவமாக கத்திட்டு அதே டென்ஷனில் அப்படியே பாருக்கு வரா. வந்தவன் அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம லிங்கு கவனிக்கிறான், இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் வந்து சியா தானே, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா, அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி கும்மாலாம் போட்டுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம சியாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அவள் பக்கத்தில் வந்தவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தா லிங்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா நவளடா அப்படிங்கிற மாதிரி அவனை விரட்டி விட்டுட்டு, சியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னாச்சுன்னு சொன்னா அவளை குடிப்பதில்லை, எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவளை விட்டா அவளை தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவ்வளோ காலை எடுக்க மாட்டேங்கிறான். வேறு வழியில் நம்மளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரான். இங்கே நம்ம ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோன் பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது. அந்த நேரம் பார்த்து இவனும் கதவை தட்ட நம்ம ஹீரோ தான் போய் கதவை திறக்கிறான். பார்த்தா லிங்கு இவ குடிச்சிட்டு பாலில் ரொம்ப இதாக இருந்தால் அதான் தூக்கிட்டு வந்தப்பா, இந்தாப்பா நீனே பார்த்துக்கோ, உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ பத்திரமா பார்த்துக்கப்பா, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போனோன்னே நம்ம ஹீரோனா குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ ரொம்ப அக்கறையாக நீ சாப்பிடவே இல்லையா, கொஞ்சமாவது சாப்பிடு, இல்லாட்டி இந்த மெடிசனாவது வாயில் போட்டுக்க, நீ ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு அப்படியே தூங்கிறா. உடனே நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்தவன் அவன் நெத்தியில் அப்படி கிஸ் கொடுத்துட்டு என்னமோ தெரியல இப்போம்லாம் என் மனசு ஒன்றையே நினைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுறான். அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. ஐயோ என் தலையெல்லாம் ஏன் அப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தவ, ஐயோ அவ்வளோதான் அந்த சியான் என்னை கொல்ல போகிறான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உடனே அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஓடி வரா. அங்கே மூவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளோட பாஸ் வந்து ரொம்ப சுடுமுஞ்சி, ரொம்ப ரூடாக நடந்துக்குவான், ஆனால் இப்போம்லாம் அவன் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, இவள்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் நடந்துக்கிறான், ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கிறான், இதெல்லாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவளும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இவள் கதையை அவன் மூட்டை சொன்னோன்னே இதை கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. இருந்தாலும் அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு என்னமோ அவன் ஃப்ரெண்டோட பாஸ் வந்து இவளை வேறு மாதிரி மயக்க பார்க்குறான், இவளை வந்து சீட் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன், அதனால அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீ அவன்கிட்ட கொஞ்சம் விலையே இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனுவோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஐ செக்கப்புக்காக வந்திருக்கான். இது ரெகுலராக வர செக்கப் தான் போல இருக்குது. ஆனால் டாக்டர் இந்த தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களோட விஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் இதை இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட வெளியே வரான். பார்த்தா அங்கே லூலு நிற்கிறா. என்னாச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்ததாக கேள்விப்பட்டேன், ஏன் என்னை கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் அவசியம் இல்லை, நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவ்வளோ எங்கள் அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, நீங்கள் டின்னருக்கு வீட்டுக்கு வரீங்களா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோவை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இதை பற்றி ஆண்டிட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே
பார்த்தோன்னா நம்ம லிங்கும் வரான் வந்துட்டு, டே அன்றைக்கி என்னடா நடந்துச்சு, அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான் போல இருக்குது. நீ என்னடா இப்படி ஒரு ஆளாக இருக்கா, நானாக இருந்தால் மட்டும் அவளை அப்படி தான் என் கைக்குள்ளேயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால், என்னது உன் கைக்குள்ளே வச்சுக்குவியா, ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன்டா, அதாவது நீ வந்து அவளை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறோன்னா அந்த அளவுக்கு நீ நடந்துக்கலாம், நீ உன்னோட நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படி புன்சிரிப்பாக சிரிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மூவோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மூவ் கேட்குறான், அம்மா இப்போ அவன் ஃப்ரெண்டோட பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை பற்றி ஏதாவது கேட்டியான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினா அதை பற்றிலாம் யோசிக்கல, எனக்கு வந்து ஃபுட் காம்படிஷனில் எப்படியாவது வின் பண்ணணும் அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவளும் புது விதமான டிஷ் எல்லாம் வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறா. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நோட்டும் பேனாவாக இருக்கா. இவன் ஏதாவது சொல்லும்போது அது மிஸ்டேக்லாம் சரி செஞ்சுக்கலான்ட்டு இவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த டோஃபு ரொம்ப ஹார்டாக இருக்குது, இது நல்லாவே குக் ஆகலை, இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஐயோ நான் என்ன செஞ்சாலும் இவன் வேணும்னாலும் சொல்கிறானா இல்லை உண்மையை தான் சொல்கிறானோ ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோ எந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அதே இவளும் செஞ்சு அந்த ஃபுட் காம்படிஷனில் வந்து இவளும் கலந்துக்கிறா. இதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு ஃபுட்டாக செஞ்சு கொடுத்து அவன் என்னென்ன மிஸ்டேக்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு அந்த டிஷ் தான் இவளும் ஃபுட் காம்படிஷனில் செஞ்சு கடைசியில் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு போய்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு இது பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட் காம்படிஷனோட ஜட்ஜே வந்து நம்ம ஹீரோ தான் போல இருக்குது. நம்ம ஹீரோட கம்பெனி தான் அந்த ஃபுட் காம்படிஷன் ஈவெண்ட்டே நடத்துது போல இருக்குது. அது நம்ம ஹீரோ தான் ஜட்ஜு. ஆனால் வந்து இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவளும் ஒவ்வொன்றா வின் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தான் லூலும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆஹா நீ வின் பண்ணுறியா, கடைசியில் நீ வந்து ஃபைனலுக்கு வந்துட்டா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வச்சுருந்த சுகரை எடுத்து ஒழிச்சிட்டா. அதாவது கல்யாணத்தை நிப்பாட்டண்டா சிப் எடுத்து ஒழிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த சுகரை எடுத்து ஒழிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுவான்னு நினச்சிட்டாலா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அதோட சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கவனிக்கிறா சுகரை காணுண்டு. ஆனால் மூங்கும் தேடி பார்க்குறான், ஐயோ இது கண்டிப்பாக சுகர் வேணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி அதை பற்றி அப்புறமே யோசிக்கலாம், நம்ம வேணால் சுகருக்கு பதிலாக அணியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்லாம் செஞ்சு பார்த்துறாங்க. இன்னும் அங்குள்ள ஜட்ஜெலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வச்ச அந்த 2 டிஷ்ஷில் நம்ம ஹீரோயின் பண்ண டிஷ் எதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுமே 2டையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து கண்டிப்பாக சுகர் போட்டே இருக்கணும், ஆனால் அவங்க சுகருக்கு பதிலாக வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கூட ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு டிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணுறான். இங்கே லிங்குக்கோ ஐயோ அவன் யாரை செலக்ட் பண்ண போகிறான்னு தெரியலேன்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த போட்டியில் யார் வின்னுண்டா நம்ம ஹீரோயின் தான் வின்னு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குசி தாங்க முடியல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கடைசி வரைக்கும் இதோட ஜட்ஜி யாருன்றே தெரியாது. அவளும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அதுவும் இவ்வளோ லேட்டாக வராண்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஃபுட் காம்படிஷனில் கலந்துருந்தேன், நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், அதான் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டையை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படி புன்சிரிப்பாக சிரிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் ஃபேஸில் சிரிக்கலாம் தெரியுமா, நான் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், இந்த ஃபுட் காம்படிஷனில் நான் எப்படிடா அவளோட டிஷ்ஷை கரெக்டாக கண்டுபிடிச்சான்ட்டு. அவனு சிரிச்சுக்கிட்டு, அவன் சமைச்சு தரது எனக்கு தெரியாதா, அவள் கைப்பக்கம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை வச்சு தான் நான் சொன்னேன் அதுதான் அவளோட டிஷ்ஷாக இருக்குன்ட்டு. கடைசியில் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு லிங்கோ பரவாயில்லையே நீ அவளை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா, அந்த அளவுக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க, இங்கே அதே மாதிரி மூவாக கேட்குறான், அம்மா உன் ஃப்ரெண்டோட பாஸ் இப்போ என்ன பண்ணுறான், நீ அதை பற்றி கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இல்லை இப்போலாம் நான் அவளை பற்றி எதுவும் கேட்கலாம், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் இங்கே வந்து நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு அங்கே மூவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே லிங்கோ வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க, அங்கே மூவா வந்து அதாவது உன் ஃப்ரெண்டு பாஸை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் அவங்க 2 பேரும் மாறி மாறி ஐடியா கொடுத்ததுல நம்ம ஹீரோவும் ஒரு வகையில் குழம்பிறான், இங்கே நம்ம ஹீரோயினுமே குழம்பிறா. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீவராகவும் கோல்டாகவும் இருக்குது போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு நல்லா தானே இருந்தா, ஏன் உனக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி உனக்காக நான் கஷாயம் செஞ்சு கொண்டு வரேன்ட்டு அவனை எந்திரிச்சு போகிறான். அந்த நேரம் பார்த்து மூ வந்து கதவை தட்ட நம்ம ஹீரோ என்ன கதவை திறக்கிறா, என்ன மூணு இந்த நேரத்தில் வந்துக்கிறாண்டு. ஆமாம் ஆரம்பிச்சு தான் சொன்னேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, அதனால தான் உனக்கா சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்கேன், இந்த குடி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுக்க, நம்ம ஹீரோயின் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்னோட சேர்ந்து நல்லாவே நீ இப்போ சமையல் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். அம்மா நீ எதுக்கு இவ்வளோ லேட்டாக இங்கே வந்திருக்கா, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா பாவம் அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை சாத்திரான் போல இருக்குது.
இருக்குது. பாவம் இது மூக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு ஏன் அவன்கிட்ட இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அவன் பாவம் தானேன்னு சொல்லணும். போதும் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஹீரோ போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் விடாமல் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கும் போது 2 பேரும் தடுமாறி அப்படியே சோஃபாவில் விழுந்துறாங்க ஒன்றா. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயினை விடுங்க விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை மறுபடியும் வலுக்கட்டாயமாக அப்படி கிஸ் கொடுக்குறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவளோட ஃபீவர் நம்ம ஹீரோவுக்கும் வந்துருச்சு போல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் சியாவுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், அதே ஃபீவர் உனக்கு எப்படிடா வந்துச்சு, என்னடா நடக்குது உங்களுக்குலாம் சொன்னேன்னா நம்ம ஹீரோ நீ இப்போ இங்கே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பில்லோ எடுத்து அடிக்க போவேன். லிங்கும் சரி சரிப்பா நான் கிளம்புறேன், உங்களுக்கு என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். அவன் போனோன்னா நம்ம ஹீரோவும் சியா என்னோட நெத்தியை தொட்டு போகிற எனக்கு ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து தொட்டு பார்க்குறா. இல்லையே நார்மலாக தானே இருக்குது, உங்களுக்கு ஃபீவராக இல்லைன்ட்டு. இல்லை நீ என் பக்கத்தில் இருந்தால் என் ஃபீவர் இன்னும் சரியாயிருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படியோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த ஆரஞ்சை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து கால் பண்ணி என் பொண்ணு எங்கம்மா இருக்கா, அவளை நான் காண்டாக்ட் பண்ணவே முடியல, நான் இப்போலாம் நான் ரொம்பவே மாறிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னேன்னா இவர் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி அவளும் அவள் வந்து இப்போ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அட்ரஸ் கொடுத்தோன்னா இவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வராமல் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வராங்க. நம்ம ஹீரோயின் சரி உங்களுக்கான மெடிசன் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவளும் வெளியே போகிறா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீ ஏன்டா உன்னை பார்த்துக்கிறதுக்கு லூலுவை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறியா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோங்க கட்டங்கரெக்டாக சொல்லிடுறான், நான் லூலுவை வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை காட்டினோன்னா அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, நான் இவ்வளோத்தமாக மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன்ட்டு. ஆனால் இதையெல்லாம் வெளியில் லூலுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்க கேட்க அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்துகிட்டு இருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணி லிங்கை காட்டினா லிங்க் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஆரஞ்சுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவ்வளோ ஒரு ரைட்டர் தான் போல இருக்குது. அப்புறம் இந்த நாவலை என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், இது எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற பார்த்துட்டு நம்ம மூவை ஆளுக்காள் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. நான் தான் சும்மா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதே மாதிரி லூலும் வந்து நம்ம ஹீரோயின் வின் பண்ண அந்த ஃபுட் காம்படிஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபுட்டுக்கு கண்டிப்பாக சுகர் தேவைப்படும், ஆனால் இவ சுகரை வந்து ஆட் பண்ணவே இல்லை, அப்போ எப்படி அந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, இது பண்ணது எல்லாம் சியான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது தெரியாத நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இவ கேட்குறா, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ தான் ஃபுட் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான்ட்டு, ஆனால் இதெல்லாம் நீவா வாங்கலை, உனக்கு சியான் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியண்டு. ஓ புரியணுமா, அப்போவா உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இந்த ஃபுட் காம்படிஷனில் எப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான்ட்டு எனக்கு தெரியும், நீ வந்து சியானை வந்து மயக்கி தானே வாங்கினா, ஏன்டா உனக்கு பணம் தான் முக்கியம், ஏன்னா நீ அந்த டிஷ்ஷில் வந்து நீ சுகர் ஆட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் காம்படிஷன் ஈவெண்ட் நடத்தினதே வந்து சியானோட கம்பெனி தான், அப்போ அவன் தான் வேணும்னாலும் உனக்காக அந்த ப்ரைஸை வந்து தூக்கி கொடுத்துருக்கான், இதுதான் உண்மைன்னு நான் மட்டும் மீடியாவில் வெளியிட்டேன், அவ்வளோதான் சியான் அந்த போர்டுலேருந்து தூக்கி வீசிடுவாங்க, அவன் கம்பெனியே வந்து கெட்ட பேர் வந்துடும், அவனை யாருமே நம்ப மாட்டாங்க, அவனோட ப்ராடக்ட் எதுவுமே யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன்டா, நான் சொன்னப்படி நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ சியானை விட்டு விளவியே இரு, அதுதான் உனக்கு நல்லது, உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த லூலும் நம்ம ஹீரோயினை மிரட்ட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, உண்மையிலே சியான் தான் இந்த மாதிரி வேணும்னாலும் எனக்கு ப்ரைஸை கொடுத்தாரா, அவருக்கு என்னால் எதுவும் கெட்ட பேர் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன முடிவு எடுக்க போகிறான்ட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.